ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா நான் சொன்னேன். சரி, ட்ராமா இல்லை, ஒரு கார்ட்டூன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மூவியில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூவி ஸ்டார்டிங்லேயே ஒரு பேரண்ட்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தான் காட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தைய காட்டிட்டு அப்படியே இந்த சைடு திருப்புனா ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வரா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவன் முன்னாடி ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த குழந்தை கண் விழித்து அவனோட பேரண்ட்ஸை பார்க்குறா. அந்த பேரண்ட்ஸும் குழந்தையெல்லாம் கொஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சுறாங்க. அந்த மெமரி அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எல்லோ கலர் பாலாக மைண்டில் ஸ்டோர் ஆகுது. ஆமாம், இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி இன்சைட் அவுட், நம்மளுடைய இன்சைடு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரியாக தான் அந்த கார்ட்டூன் போக போகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு எல்லோ கலர் பொண்ணு. அந்த எல்லோ எதை சிம்பாலைஸ் பண்ணும் அப்படின்னா, ஜாய் அப்படிங்கிறத சிம்பாலைஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி அவள் பேரும் ஜாய் தான். ஸோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த குழந்த பார்த்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வீட்டான மெமரியை என்ன பண்ணுறான் அப்படின்னா எடுத்து பார்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். என்னடா நடந்துச்சு அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா, ப்ளூ கலரில் ஒரு பையன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பையன் யார் அப்படின்னா, அவன் தான் சேட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பட்டனை டச் பண்ணனால, ப்ரெஸ் பண்ணனால அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். அப்படியே நாட்கள் போக அந்த பொண்ணு பயங்கரமாக குறும்புத்தனம் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்குமா. அப்படி விளையாடும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் பயப்படுவா. ஸோ இப்போ யாரோட வேலை அப்படின்னு பார்த்தா, பயம் அதோட வேலை தான். ஸோ ஸ்கேர் வந்திருக்கும். அது ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அவன் கை வைக்கிறனால அந்த குழந்தை பயப்படுவான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரொக்காலியை தான் ஃபீட் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு இது வேணாம் சீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ இதே யார் பண்ணுறான்னா, டிஸ்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் என்ன பண்ணுவோன்னா பண்ணும். ஸோ கொடுக்கும் அந்த சாப்பாடை தட்டி விட்டுருவா. இதனால் அவங்க அப்பா காண்டாக, பதிலுக்கு இந்த பொண்ணு காண்டாக பயங்கரமாக அரட்டை பண்ண, அந்த நேரத்தில் ஆங்கர் உள்ளே வராங்க. ஆங்கர் கோவம் என்ன பண்ணுது அப்படின்னா, பயங்கரமாக கத்துமா அப்பா கிட்ட. ஸோ அவங்க அப்பாவும் அப்படியே சமாதானப்படுத்தி அந்த ஃபுட்டை ஊட்டியோட மறுபடியும் ஜாய் உள்ளே வரும். ஸோ இப்படி அவள் லைஃப்பில் நடக்கிற எல்லா சுக துக்கங்கள் எல்லாமே மெமரியாக உள்ளே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டேயில் அந்த இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அங்கே தான் டே ஈச் அண்ட் எவ்ரி டேயில் நடக்கிற மெமரிஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டேயில், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா மெமரிஸும் ஒரு பிளேஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவள் ஃபீலிங்ஸ் ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கான்னா, அதுவே ஒரு பார்க் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் கிட்டே இப்போ என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கும், தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கும், தென் நாட்டினஸ் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கும், தென் ஹானர் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கும். அந்த மாதிரி 4 பார்க்ஸ் இருக்கும். ஸோ ஜாய் எப்போவுமே அவள் தான் என்ன பண்ணுவான்னா, கடைசியாக அந்த பால்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்பாள் எங்கள் மெமரிஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து. ஸோ இது தவிர்த்து கோர் மெமரிஸ்னு இருக்கும். நம்ம வாழ்க்கையிலேயே சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் நடந்திருக்கோம், எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு கூட இதில் விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஹுட்லேருந்து நடந்த ரொம்பவே டீப்பான மெமரிஸ் இருக்கும் இல்லையா நம்மளுடையது. ஸோ அது எல்லாமே கோர் மெமரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். அந்த கோர் மெமரிஸ் எல்லாமே சந்தோஷமானதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியே அந்த நாள் அடுத்த நாள் காலையிலே ஓப்பன் பண்ணி பார்த்தா, திடீர்னு அவங்க வீட்டை வித்துடுறாங்க. எல்லாருமே பேக் பண்ணி வேறு ஏதோ நாட்டுக்கு போகிறாங்க. இது எல்லாமே புதுசாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு அந்த ஃபீலிங்ஸ்க்கு எதுவுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க ஒரு புதிய நகரத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ நாள் இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ரூரல் சைடில் ஒரு டவுன் மாதிரி இடத்துல இருப்பாங்க. இப்போ சிட்டி சைடுக்கு வராங்க. ஸோ ஜாய் ஓகே இந்த மாதிரி இருக்க போது ஜாய் அவள் எப்போவுமே என்னென்னா ஹாப்பினஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாள். ஸோ அவள் பயங்கரமான இமேஜினேஷன்லாம் வியூஸ் எல்லாம் அவளுக்கு நினைவுக்கு கொடுப்பாள். அந்த பொண்ணும் ஜாலியாக வருவாள். வீட்டை பார்த்த உடனே அந்த ஏரியாவே ஏதோ பழைய பூத்து பங்களாம தான் இருக்கும் வீடு. அதுக்கு மேலே எலி பெருச்சாலையெல்லாம் ஓடிக்கிட்டு பார்க்கவே அந்தளவுக்கு ரொம்ப டல்லாக
ஏதோ பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்குறப்போ அவளுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் ஒரு மிக்சடாக வரும். பார்க்கவே டிஸ்கஸ்டாக இருக்கும் அதை பார்க்க. பள்ளி பெருச்சாளி ஓடும், அதை பார்த்து ஸ்கேர் ஆகுவா. ஸோ டவுனில் வந்து ஜாலியாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சேடும் ஆவா. அப்படி இமோஷன் போய்கிட்டே இருக்கும். அவங்க அப்பா அம்மா புதுசாக இங்கே வந்து வந்திருப்பாங்க இல்லையா? புது இடத்துக்கு இப்படி அடாப்ட் ஆக போகிறோம். தென் வந்து அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னது. அவங்க பிளான் பண்ணதும் வந்து டிலே ஆயிரும். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்க இதை பார்க்குறவளுக்கு ரொம்ப சேட் ஆகுது. தென் இந்த புது இடத்துக்கு வந்து கழிஞ்சு அப்பா வந்து இவளுக்கு எப்படி எப்படின்னா பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்பாவும் அம்மாவும். பட் இங்கே வந்து கழிஞ்சு அப்பா அந்த அளவுக்கு கண்டுக்கவும் மாட்டாங்க. அதனாலையும் பயங்கரமாக வந்து சேட் ஆகுறா. இவள் சேட் ஆகுறத பார்த்த உடனே அப்படின்னு ஜாயினை பண்ணுறா. அவள் மெமரிஸில் இருக்கா. அவளுக்கு பிடிச்ச ஒரு மெமரியை வந்து அவளுக்கு ஞாபகம் மூட்டா. அது என்னென்னா பிஸா தான். ஸோ ஓகே பிஸா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனால் அங்கே பிஸாவில் ப்ரொக்கோலி போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ப்ரொக்கோலி ஆகவே ஆகாது. அதை பார்த்தோடனே சை இது என்னடா கரமா பிஸாவில் இதை போட்டு தராங்க அப்படின்னு அங்கேருந்து அம்மாவோட வெளியே வந்துடுவா. சரி எப்படியோ பேசி ஜாலியாக மூடை மாற்றிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இங்கே எப்படி போய்கிட்டு இருக்கா திடீர்னு அழுகவும் ஆரம்பிச்சிடுவான். என்னடான்னு பார்த்தா மறுபடியும் சேட்னஸ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அந்த அவளோட சந்தோஷமான மெமரியில் கையை வைக்க அது அப்படியே சேட்னஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சிடுவா. ஸோ இதை பார்க்குற ஜாயும் வந்து சேட்னஸ் ஓகே நீ வந்து எதையுமே டச் பண்ணாத, நீ வந்து புக் படி அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸு இருக்கிற இடத்துல கொண்டு நீங்கள் வந்து வராத படிச்சுக்கிட்டே இரு, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு வந்துடுவான். சரி இவளுக்கு எப்படி வந்து இந்த நாளை மாற்றுறது, இந்த நாள் ரொம்பவே வந்து நிறைய ஃபீலிங் மிக்ஸ்டாக இருந்திருக்கும். இப்போ கம்பேர் பண்ணுறப்ப டவுன் தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இது எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நீ எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ண ரொம்பவே அழகான பொண்ணு நீ, அதனால் இங்கே நிறைய கஷ்டம் இருக்குதான், பட் எங்களுக்காக ஸ்மைல் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நாள் வந்து ஒரு சந்தோஷமான மெமரி அது கிடைக்குது. ஸோ அதோட அந்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா முடியுது. அதே மாதிரி நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க, மெமரிஸ்லாம் அந்த இடத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாருமே தூங்க போகிறாங்க. ஸோ விடிஞ்சால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் புது ஊரில். ஸோ என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீலிங்ஸ்ட்டும் சொல்லிட்டு ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேர்டும் பயங்கரமாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ சேட்னஸையும் இந்த வாட்டி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இங்கேருந்து நீ வெளியே வந்ததாக இது உன்னோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஓகே ஸ்கூலுக்கும் வந்து ஜாலியாக கிளம்பி போயிடுவா. பட் இவள் ஒரு புது ஸ்டூடெண்ட் இல்லையா இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இங்கே வந்தீங்க, உன்னோட ஹேபிட்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே நான் இந்த மாதிரி ஹாக்கி நல்லா விளையாடுவேன், நான் வந்து இந்த மாதிரி டவுன்லேருந்து வந்திருக்கேன் அந்த மாதிரி செய்யிட்டே இருக்க திடீர்னு என்ன ஆரம்பிச்சிடுவான்னா திரும்பி அழ ஆரம்பிச்சிடுவா. பார்த்தா சேட்னஸ் வந்து கையை வச்சுருவான். சுத்தமாக அழுக சேட்னஸில் அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கோர் மெமரியாக வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ கோர் மெமரி வந்து ஆல்ரெடி கூட சந்தோஷமான மெமரி கூட ஜாயின் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டும் தள்ளுமுள்ளு போட, ஜாயும் சேட்னஸும் தள்ளுமுள்ளு போட அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லா கோர் மெமரியும் கீழே விழுந்துடும். சரி இவன் வந்து சேட் மெமரியை வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூப் ஓப்பன் பண்ணி விடுவா. அதில் அந்த ஹாப்பியான கோர் மெமரியும் போக இவள் அதை படிக்கலைன்னு சொல்லிட்டு இவளும் போக பின்னாடியே சேட்னஸும் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா போவான். ஸோ 2 பேரும் அந்த டியூப் வழியாக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியே ஒரு இடத்துல, அதாவது நம்ம மொத்த மெமரிஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, லைப்ரரி மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மெமரி லைப்ரரிக்குள்ளே வந்து விழுந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி பார்ப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, கோர் மெமரிஸ் மூலமாக வந்து நமக்கு ஸ்பெசிஃபைடான பார்க்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து அந்த பார்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கனெக்டான பாதையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஹெட் குவார்ட்டர்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஆங்கரு, ஸ்கேரு, அப்புறமா டிஸ்கஸ்டு. ஸோ இவங்களுக்கு அவள் வாழ்க்கையில் நடக்கிற கண்டிஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துருப்பாள். அவங்க அப்பா அம்மா எப்படி போச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப அங்கே இருக்கிறதோ 3 ஃபீலிங்ஸ் தான். அவள் லைஃப்லேயே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அவள் லைஃப்லேயே வந்து அந்த ஜாய் அண்ட் சேடு 2 ஒரு விஷயமே அவளுக்கு கிடையாது. அவங்க அப்பா அம்மா இந்த கொஷினை கேட்க
ஸ்கேர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஒரு பட்டன் அமுக்க, டிஸ்கஸ் வந்து ஒரு பட்டன் அமுக்க, இப்படி மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறத பார்த்துட்டு அவங்க அம்மா மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ்லாம் பார்க்கும். என்ன பொண்ணோட ரியாக்ஷனே சரியில்லை, அப்படியே உன் ஹஸ்பண்ட்டு கண்ணு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்ட, ஹஸ்பண்ட் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோன்னா ஃபுட்பால் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒய்ஃப் கண்ணை காட்டுறது எதுக்குன்னே புரியாது. ஐயோ இந்த மரமண்டைக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் மண்டைக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ்லாம் பேச ஒரு வழியாக புரிஞ்சுது. என்ன தான் ஆச்சுன்னா அவங்க அப்பாவும் கேட்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கோவப்பட்டுருவா. அவங்க அப்பாவும் கோவப்பட்டு ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்ருவாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கிளம்பிடுவான். இது ரொம்பவே நாட்டியான பொண்ணு இல்லையா, நாட்டி பார்க்கணும் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேடும் ஜாயும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசினனால அந்த பார்க் வந்து அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துடும். மீன்ஸ் அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அந்த மெமரி லைப்ரரிக்கும் இடையில ஒரு கால்வாய் தோணுன மாதிரி இருக்கும். ரொம்பவே ஆழமான ஒரு கால்வாய்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து உடஞ்சி விழுந்துடும். இதை பார்க்குற ஜாயும் சேடும் சரி இந்த வழி இல்லைனா என்ன, நம்ம சுற்றிட்டு தான் அடுத்த பார்க் வழியாக போகலான்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு டெஃபினட்டாக வந்து அவங்க என்ன பண்ணணும், சுற்றிட்டு தான் போகணும். ஜாய் வந்து எப்போவுமே சந்தோஷமாக போயிட்டுருப்பார். சேடு ரொம்ப சோகமாக இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது அப்படின்னு சோகமாகவே இருப்பான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சேடையும் ஜாய் வந்து இழுத்துட்டு போக, அங்கே குட்டி குட்டி அது பேர் என்ன சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல, குட்டி குட்டியாக பலூன் குட்டி அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா மெமரிஸ் வந்து வேக்யூம் பண்ணிக்கிட்டு இருக்கும். வேக்யூம் பண்ணி அந்த கால்வாயின்னு சொன்னேன் இல்லையா, அகழ்வாயின்னு வச்சுக்கோங்க, அந்த அகழ்வாயில் வந்து கொட்டிடுவாங்க. இதெல்லாமே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி மெமரிஸை வந்து இவங்க எடுப்பாங்க அப்படின்னா, நமக்கே தெரியும் சின்ன வயசில் நமக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து நடந்த விஷயங்கள் இப்போ ஞாபகம் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி ஃபர்காட் ஆகக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாமே என்ன ஆகும், ஃபீலிங்ஸ் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸோட அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து டல்லாகி அப்படியே டிஸப்பியர் ஆகிரும். டோட்டலாக அந்த கலர்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட மெமரிஸ்லாம் இவங்க வேக்யூம் பண்ணி வந்து கீழே போட்டுருவாங்க. இவங்க இந்த மாதிரி விஷயம் போய்கிட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்து அவங்களோட ஹெல்ப்பால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குக்கு வந்துடுவாங்க. சரி அது வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து வீடியோ கால் பண்ணியிருப்பாள், அந்த டவுனில் இருக்கக்கூடிய அவளுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவளுக்கு அங்கே வந்து ஒரு புது ஃப்ரெண்டு வந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி அவள் பேசிக்கிட்டு இருக்க, இவன் மண்டைக்குள்ள 3 ஃபீலிங்ஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ யார் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கேட்டு, ஆங்கரை போய் ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆங்கர் என்ன பண்ணுறோம், போய் ரியாக்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா படாருன்னு. ஸோ அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பார்க்கும் வந்து உடஞ்சி விழுந்துடும். ஸோ இதை பார்க்குற ஜாய் சரி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மெமரி லைப்ரரிக்குள்ளே போக, அங்கே ஒரு எலிஃபண்ட் மாதிரியான ஒரு விலங்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் சின்ன வயசில் வந்து ஒரு இன்விசிபிள் ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சைல்ட்ஹுட்டில் இருந்த ஒரு இன்விசிபிள் ஃப்ரெண்டு, அதோட பேர் வந்து பிங். அதை பார்த்த உடனே ஜாய்க்கு வந்து ஜாய் ஆயிடுவா. ஸோ அந்த இவங்களுக்குன்னு ஒரு தீம் சாங்லாம் இருக்கும். தீம் சாங்லாம் பாடிட்டு ஜாலியாக அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பிங்கிட்ட ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனோம், அங்கேருந்து தான் வந்திருக்கோம், உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, அவனும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்குள்ளே கூட்டிகிட்டு போவான். அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டா, அது போகிறதுக்கு முன்னாடியே சேடு சொல்லுவான், இது வந்து டேஞ்சரான வழியாக இருக்குது பார்த்து போடி அப்படின்னு சொல்லிட்டு. ஜாய் கேட்காம பின்னாடியே போக, ஃபஸ்ட்டு 3 டைமென்ஷனில் இருந்தவங்க 2 டைமென்ஷன் ஆகி அப்புறம் 1 டைமென்ஷன் ஆகி அப்படியே ஒரு லைனாக மாறிடுவாங்க. கடைசியில் எப்படியோ வெளியே வர கதவை கண்டுபிடிச்சி அது வெளியே வந்த உடனே நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ எதை கூப்பிட்டு வந்திருப்பான் அப்படின்னா, எப்போவுமே வந்து அந்த மெமரி லைப்ரரியில் இருந்து குவார்ட்டர்ஸ்க்கு, அந்த சென்ட்ரல் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெயின் வரும், தேவையான அந்த மெமரி பேக்கேஜஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இவங்க கரெக்டாக வெளியே போக அந்த ட்ரெயினு அங்கேருந்து கிளம்பிடும். ஸோ அந்த ட்ரெயினை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. சரி இதுதான் போச்சு, வேறு ஏதாவது இதுக்கு ஸ்டேஷன் இருக்கா பக்கத்தில் அப்படின்னு கேட்குறப்ப, அந்த பிங்பாங்க்கு வந்து ஓகே பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அது பக்கமாக தான் இருக்கும், நம்ம அதை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவான். இப்போ ஜாய்க்கே வந்து டவுட்டாக இருக்கும், இவனை நம்பி போகலாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா போவோம், வழி தான் இல்லையே அப்படின்னு 3 பேரும் போவாங்க. எது வழியாக போவாங்க அப்படின்னா, இமேஜினேஷன் லேண்ட் வழியாக தான் போவாங்க. நம்மளே நிறைய கனவு கொட்டெல்லாம் கட்டுவோம் இல்லையா. ஸோ அதில் உள்ள எல்லா திங்ஸுமே வந்து இங்கே இருக்கும்.
நம்ம ஹீரோயினோட இமேஜினேஷன் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டவுனுன்னு ஒன்று இருக்கும், தென் லாவா டவுனுன்னு ஒன்று இருக்கும், தென் வந்து க்ளவுட்ஸ்னால செஞ்சுப்பட்ட வீடுகள், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே பார்க்கவே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுனுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா போய்கிட்டுருப்பாங்க. அப்படி போகிற வழியிலே வந்து பாய் ஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கும். அங்கே பாய் ஃப்ரெண்ட் வந்து உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இவங்க இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, அவளுக்கு வந்து ஹாக்கினா ரொம்பவே ஃபேவரெட்டு. சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கும் ஒரு பார்க் இருக்கும். இப்போ வந்து அவங்க அம்மா புது டவுனுக்கு வந்திருக்கனால இங்கே ஒரு டீமில் வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போவான். பட் இவளுக்கு தான் ஜாய் அண்ட் சேடே இல்லை, இது 3 தான் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, சந்தோஷமாக இருக்காது, ஸ்கேரு, ஆங்கரு, டிஸ்கஸ்ட் இது தான் இருக்கும். ஸோ இது ஈஜவஸ் விளையாடும்போது அவளால் விளையாடவே முடியாது. ஸோ காண்டில் வெளியே வந்துட்டு போக, இனி என்னால் இங்கேயே வரவே முடியாது, மைனே கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஸோ இதனால் அவளுக்கு இருந்த அந்த ஹாக்கியோட பார்க்கும் உடஞ்சி விழுந்துடும். ஸோ இதை இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஜாய் நம்ம சீக்கிரமாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமாக போவாங்க. கடைசியாக எப்படியோ ட்ரெயினையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் வந்து அது நம்ம ஹீரோனோட ஸ்லீப்பிங் டைமாக இருக்கும். அதனால் ஸ்லீப்பிங் டைமில் அவன் மைண்டுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து தூங்க ஆரம்பிச்சிடும், எதுவுமே ஒர்க் பண்ணாது. அதனால ட்ரெயினும் ஸ்டாப் ஆகிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம என்ன பண்ணுறது, இப்போ இவ்வளோ எப்படியாவது எழுப்பினா தான் ட்ரெயின் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ட்ரீம் வேர்ல்டு இருக்கும். ஓ, கனவு கண்டா கண்டிப்பாக முழிப்பா இல்லையா, ஸோ அப்போ அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அங்கே பார்த்தா ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பு, அதுக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சினிமா ஷூட்டிங்கில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சீன் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு யார் யார் என்னென்ன பேசணும், யார் யார் என்னென்ன நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்க்குறப்ப அவள் லைஃப்பில் பார்த்த ஃபேஸஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு லென்ஸும் போட்டு ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ட்ரீம் வந்து அங்கே ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூமில் அசிங்கப்பட்டாலியா அந்த சீன் தான். ஸோ இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன் நம்ம ஜாய் அண்ட் சேடு அப்புறம் பிங்க் பாங்கில் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச அவளுக்கு டாக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ டாகெல்லாம் உள்ளே அனுப்பிவிடுவாங்க. ஆனால் அதனால் ஒரு தூக்கம் கலையவே கலையாது. ஸோ இப்படி அவங்க அந்த ட்ரீமையே கொலாப்ஸ் பண்ணனால அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிங்க் பாங்கை பிடிச்சி கொண்டு போய் அங்கேவே வந்து ப்ரிசன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே கொண்டு போட்டுருவாங்க. சரி, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாயும் சேடும் உள்ளே போக, அங்கே நம்ம பிங்க் பாங் அழுந்து ஆனால் அவன் கண்ணிலேருந்து சாக்லேட்டாக விழுகும். ஸோ அந்த சாக்லேட்டாக இருக்குமா, அதை அவங்க பார்த்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த ப்ரிசனுக்குள்ளே வந்து போயிடுவாங்க. இந்த ப்ரிசன் வந்து உள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே பயந்து போன டார்க்கஸ்ட்டு ஸ்கேரியஸ்ட் திங்ஸ் எல்லாமே அந்த ப்ரிசனுக்குள்ளே தான் இருக்கும். எப்படியோ அந்த சாக்லேட்டை வச்சு நம்ம பிங்க் பாங்கை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் பிங்க் பாங் எங்கே இருப்பான் அப்படின்னா, ஒரு கூண்டுக்குள்ளே, அதுவும் ஜோக்கரோட வயிற்றில் இருப்பான். பொதுவாக குட்டி பசங்களுக்குலாம் அந்த ஜோக்கர்னாலே ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே தான் உட்காந்துருக்கும். நல்லா ஜோக்கர் கொரட்டை விட்டு தூங்க நம்ம ஜாயும் சேடும் போய் வந்து பிங்க் பாங்கை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் என்னமே வந்து ஹீரோயின் வந்து கனவுலேருந்து முழிக்க மாட்டான். ஸோ அப்போ சேடு வந்து ஒரு ஐடியா கொடுக்க அந்த ஜோக்கரை எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி போட்டுட்டு அப்படியே அந்த ட்ரீம்லேண்ட் நடக்கிற ஷோக்கு வந்து கூட்டிகிட்டு போக, அந்த ஜோக்கரும் பக்கத்தில் வந்து எனக்கு கத்தும். இதை பார்க்குற ஹீரோ என்ன பண்ணுவா, முழிச்சிடுவா. முழிச்ச உடனே ட்ரெயினும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து வெளிச்சமாக ஆரம்பிச்சிடும். இவங்களும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருவாங்க. ஆனால் இங்கே குவார்ட்டர்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் முழிச்ச உடனே மற்ற 3 மெம்பர்ஸும், அதாவது ஆங்கரு, டிஸ்கஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்நேரத்தில் இவன் முழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆங்கர் வந்து ஒரு பல்பை கொண்டு வந்து மாட்டி விடுவான். ஸோ இது வந்து செல்ஃப் லேர்னிங் பல்பு அப்படிங்கிற மாதிரி அல்டிமேட் ட்ரிக் அப்படின்னு ஒரு பல்பை கொண்டு மாட்டி விடுவான். இந்த பல்பை மாட்டினோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, சரி நமக்கு இனி இந்த இடம் செட்டே ஆகாது, நம்ம டவுனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் டிக்கெட் போட்டுருவா. டிக்கெட் போட்டுட்டு அதுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அவங்க அம்மாவோட பர்ஸில் இருந்து தெரியாமல் மணியும் எடுத்துடுவா. ஸோ இது எடுத்தனால அந்த ஹானஸ்ட்டுங்கிற பார்க் வந்து உடஞ்சி விழ ஆரம்பிக்கும். இவங்க ட்ரெயினில் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெயினோட பாலத்தையும் அதை கட் பண்ணி விழும்போது இப்படியும் அவங்க வேலை பார்க்குறவங்க வந்து ஜாய், சேடு, பிங்க் பாங் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றிடுவாங்க. இப்போது அடுத்த நாள் ஸ்கூல் கிளம்பி போகிற மாதிரியே இவளும் கிளம்புறா வீட்டில் சொல்லிவிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போகல, அப்படியே அந்த பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு போகிறதுக்கு தான் போவான்.
இவ எங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப அந்த ஃபேமிலி அப்படிங்கிற பார்க்கம் வந்து உடஞ்சி விழ ஆரம்பிக்கும். ஸோ அங்கே ஜாய் வந்து ஒரு பைப்லைன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸோட கனெக்ட் ஆகும். ஸோ அது வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு உள்ளே போவா. ஆனால் அதுவுமே உடஞ்சி விழ நம்ம ஜாய் வந்து அந்த கால்வாய் இருக்கு இல்லையா, ஆழ்கிணறு, அதுக்குள்ளே வந்து விழுந்துருவா. அந்த பிங்க் பாங் என்ன பண்ணும், அந்த லேண்ட் ஸ்லைட்னால அவனும் வந்து உள்ளே விழுந்துட உள்ளே நிறையா அந்த மறந்து போன மெமரிஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிடும். ஸோ இதுலேருந்து வெளியே போகணுன்னு ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. அந்த டைமில் பிங் பாங் வந்து நம்ம ஹீரோயினோட சின்ன வயசில் யூஸ் பண்ண ஒரு ராக்கெட் வந்து இருக்கும், இமேஜினேஷன் ராக்கெட்டு. ஸோ அதில் 2 பேரும் ஏறி உட்காந்து அந்த பாட்டை பாடினா தான் வந்து அது பறக்கும். ஸோ அவளோட சின்ன வயசு அந்த சாங்கையும் பாடிட்டு போவாங்க. 2 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. 2 வாட்டியுமே வந்து மேலே அவங்களால போக முடியாது பறந்து. ஓகே, 3வது வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. நீ நல்லா சத்தமாக பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயை சொல்லிவிட்டு பிங்க் பாங் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா பாதிலேயே அதிலேருந்து குதிச்சிடுவான். ஹீரோயினும் கரெக்டாக போய் சேர்ந்துருவா. ஜாயும் கரெக்டாக போய் சேர்ந்துருவான். பார்த்தா நம்ம பிங்க் பாங் இருக்க மாட்டான். என்னன்னு கீழே பார்த்தா அவன் கீழே இருந்து நீ எப்படியோ போய் சேர்ந்துட்ட, எப்படியாவது அவகிட்ட மெமரிஸ் எல்லாமே சேர்த்துரு, என்னையும் அவகிட்ட ஞாபகப்படுத்த மறந்துடாத அப்படின்னு சொல்ல அதோட பிங்க் பாங் வந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறான். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ இப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் ஆகணும். அவள் கீழே விழுந்திருப்பா இல்லையா, அப்போ தான் ஒரு விஷயம் வந்து அவளுக்கு ஞாபகம் வரும். அந்த மெமரி வேஸ்டேஜ்குள்ளே தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேட்னஸ் உருவாக்குன அந்த சேட்னஸோட கோர் மெமரி இருக்கும். அதை அவள் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு முன்னாடி தான் அது என்ன சேட் மெமரி அப்படின்னா, அவளோட ஒரு டாகி வளர்த்துருப்பான். அந்த டாகி வந்து இறந்து போயிருக்கும். ஸோ அவள் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சேடஸ்ட் மெமரி. அதை ரிவைண்ட் பண்ணால் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவள் ஹாக்கி மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருப்பாள். ஸோ அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் அது புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போது இவன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் ஆகணும் இல்லையா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஊருக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பான். இந்த சைடு ஜாயும் சேட்னஸும் சேர்ந்து இந்த சைடு சேட்னஸை ஜாய் வந்து ஒரு மேகத்து மேலே தூக்கி போட்டுட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பேன். ஜாயும் அந்த பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படி மெயினாக மேலே நிற்க வச்சு அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிக்க சேட்னஸையும் தூக்கிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்ணாடியில் வந்து விழுவாங்க. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ளே இழுத்து போட எல்லா மெமரிஸும் கீழே விழுந்துடும். இதை சேட்னஸ் எடுக்க அவன் கையில் இருந்த எல்லாமே வந்து சேட் ஆயிரும். ஜாயும் நீ போய் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுப்பான். ஸோ எதுக்குன்னு தெரியல, நம்ம சேட்னஸும் போய் ஒவ்வொரு மெமரிஸாக வந்து அவளுக்கு ஞாபகப்படுத்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி, அவளோட ஹாக்கி எல்லாமே வந்து சோகம் கலந்து அப்படியே வர அவளுக்கு அங்கேருந்து கிளம்பி போக மனசு வராது. அப்படியே அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லி அழுவான். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சேட்னஸ் மெமரி உருவாகிருக்கும் இல்லையா, அதை ஜாய் வந்து இந்தா அப்படின்னு சேட்னஸ்ட்டு கொடுக்க அதையும் அவன் வந்து கோர் மெமரியில் ஜாயின் பண்ண இப்போது இங்கே ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, அப்பா அம்மா வந்து சேர்ந்து அவனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு புது மெமரி உருவாகுது. அது வந்து பியூராக எந்த கலருமே இல்லாமல் ஜாயும் சேடும் சேர்ந்து அந்த கோல்டு கலரும் அந்த ப்ளூ கலரும் சேர்ந்து ஒரு மெமரி உருவாகுது. அது ஒன் ஆஃப் த கோர் மெமரியில் போய் சேருது. அப்படியே போய் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த ஃபேமிலிக்கான பார்க் வந்து உருவாகுது. ஸோ அடுத்து வர நாட்கள் எல்லாமே எதுவுமே ஃபுல் பிளெயின் கலராக இல்லாமல் எல்லாமே மிக்ஸ்டு கலராக வந்து நிறைய ஜாயின் பண்ண அவங்களுடைய அந்த ஆப்ரேட்டிங் மிஷின் ரிப்பேராக இருக்கும். ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பர்பர்ட்டின்னு வேறு இருக்கும். சரி, அது நமக்கு இப்போ தேவைப்படாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹாக்கி டீம் விளையாட வந்து போயிருப்பான். அதான் அந்த மேட்ச்சில் வந்து செம்மையாகவே வந்து டீம் ப்ளே பண்ணியிருப்பான். ஒரு ட்ரிக்காக கோல் வந்து டையில் இருந்திருக்கும். அதனால் ட்ரிக்காக டீமாகவே ப்ளே பண்ணி அவள் வின் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி அவளோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டோரியில் ஆனால் என்னதாப்பா சொல்ல வந்தாங்க அப்படின்னு மேபி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கரெக்டாக இல்லைன்னு வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ
வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு ஜாய் என்ன ஃபீல் பண்ணியிருப்பான்னா, நிறைய சந்தோஷமான மெமரீஸை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். சந்தோஷமாக இருந்தா வாழ்க்கை போயிடுச்சுது. ஸோ எல்லா மெமரிஸுமே எல்லா ஃபீலிங்ஸுமே வந்து தேவையான ஒன்று தான் அப்படிங்கிறத கடைசியில் ஜாய் புரிஞ்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி நமக்கும் இதை வந்து சொல்ல வராங்க. அப்படி இந்த காட்டும் வந்து இங்கே முடியுது. இதுலேயே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டும் இருக்குது. அதை வர போகிற நாட்களில் வந்து பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.